கரூர் மாவட்டத்தில் நடிகர் விஜய் தலைமையில் நடைபெற்ற தாவேக கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களில் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அடுத்த சீதாம்பாளையத்தை சேர்ந்த மணிகண்டன் இடம்பெற்றிருப்பது கிராம மக்களை பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்த மணிகண்டன் 9ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்து சிறு வேலைகள் செய்து தனது தம்பியுடன் வாழ்ந்து வந்தார். பின்னர் வெள்ளக்கோவிலில் மொபைல் கடை நடத்தி வந்தார். நிவேதிதாவை காதலித்து திருமணம் செய்த மணிகண்டனுக்கு ஹர்ஷபிரதா, துகிலன் என்ற மகன் உள்ளனர். தனது தம்பிக்கும் திருமணம் செய்து வைத்து தனித்தனியே வாழ வைத்தார். தீவிர விஜய் ரசிகரான மணிகண்டன் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கிய உடனே உறுப்பினராக இணைந்திருந்தார். செப்டம்பர் 27 அன்று கரூரில் நடந்த விஜய் பரப்புரையை காண தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி காணாமல் போன அவர் பின்னர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. மணிகண்டன் தனது குடும்பத்தின் பொருளாதார ஆதாரமாக இருந்து வந்த நிலையில் அவரது திடீர் மரணம் மனைவி, குழந்தைகளுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடலை பார்த்த மனைவி மற்றும் உறவினர்கள் எழுந்து வா, இனி என்ன செய்வேன் என்று கதறியதும், சிறு மகன் தந்தையை இழந்ததை அறியாமலும் மகள் அறிந்தும் ஆற்ற முடியாமல் அழுத காட்சியும் அனைவரையும் கலங்க வைத்தது. நிதி உதவிகள் வழங்கப்பட்டாலும் 2 குழந்தைகளுடன் நிராதரவாக நிற்கும் மணிகண்டனின் மனைவிக்கு அரசு பணி வழங்கி குடும்பத்திற்கு நிலைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். என் பேர் பரமேஸ்வரிங்க. நான் அவங்களுக்கு சித்தி ஆகுதுங்க. எங்கள் பொண்ணு மரம் எனக்குங்க சித்தி பொண்ணு, எனக்கு மகள் ஆகுதுங்க. அவளுக்கு கல்யாணம் 2 பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, விரும்பி தான் பண்ணிக்கிட்டாங்க. சொந்தத்துலேயே தானுங்க. அவளுக்கு ஒரு 2 பேர் அண்ணன் தம்பி. அவங்க அம்மா அப்பா சின்னதுலேயே இறந்துட்டாங்க. இந்த பசங்களாம் 2 பேர் வளர்ந்து அவங்க தாத்தா வளர்த்துனாங்க. வளர்த்தி இந்த பசங்க பெருசாகி 2 பேருக்கு கல்யாணம் ஆகி, ஆளுக்கு பெரிய பையனுக்கு மணிகண்டன் இறந்தவனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனுங்க, 2வது பையனுக்கு ஒரு பையனுங்க. அவங்க 2 பேர் கஷ்டப்பட்டு எல்லாம் ஒன்றுமா ஒத்துமையாக இருந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சிரமப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சாக்கு தைச்சு தான் அவங்க கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். டீச்சர் படிச்சிருக்காங்க, ஒரு டிகிரி முடிச்சு இப்போ ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. காலேஜுக்கு ஊதியூரில் வட்டமலை இதில் வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க, காலேஜ் டீச்சராக போயிட்டுருக்குறாங்க. அனைவருக்கும் வணக்கம். வி விஜயகுமார், வெள்ளவயல் ஒன்றிய செயலாளர் டிவிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இறந்தது, இப்போ வெள்ளவயல் பார்த்தீங்கன்னா இரண்டு பேர் ஒரு ஆணும் ஒரு பொண்ணு இறந்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் அந்த ஆணுக்கு ஒரு குழந்தையுமே இரு குழந்தையும் இருக்குங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே கட்சியில் அவங்க இந்த பையனும் ஒரு பொறுப்பு இருக்கா, அப்படியே அந்த பொண்ணுடைய வீட்டுக்காரும் ஒரு பொறுப்பு இருக்கிற. அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் நேற்று மத்தியானமே வந்துட்டு அவங்க ஈவினிங் வரைக்கும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 6-7 மணி அந்த ரேஞ்சுக்கு, 6 to 7 மணி அந்த ரேஞ்சுக்கு தளபதி உள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த கூட்ட நெரிசலில் அவங்க கூட்டத்தை உள்ளே இருந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக உள்ளே என்ட்ரி ஆகும்போது கரண்ட் கட் ஆகுதுங்க. கரண்ட் கட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் ஆகுது. ஆம்புலன்ஸ் எல்லாம் உள்ளே வருது. அந்த தகவலானது பார்த்தீங்கன்னா எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுன்னு தெரியல. எப்படி ஆம்புலன்ஸ் மயக்கம் போடுறாங்கன்னு தெரிஞ்சு உடனே ஆம்புலன்ஸ் உள்ளே வருது அப்படிங்கிறது அந்த தகவல் தளபதி அந்த இடத்துலயே மென்ஷன் பண்ணுறாரு. மென்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தராக ஃபர்ஸ்ட் 4 பேர் 5 பேருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் 10 பேர் 20 பேர் 50 பேர் 80 பேர் அந்த மாதிரி லென்த்தாக நிறைய ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க எங்கே கொண்டு போனாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவமனை கொண்டு போகிறாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. இது யாரு முடிவு பண்ணாங்கன்றது தெரியல. இது கொண்டு போயிருந்து எல்லாத்தையும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கணும். அவங்க மயக்கமானவங்க சொல்ல போகிற கிடையாது, இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும். ஒரு சிலரை தனியார் மருத்துவமனை கூட்டி போகிறாங்க, ஒரு சிலரை அரசு மருத்துவமனை கூட்டி போகிறாங்க. இப்படி கூட்டி போகும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 8:30 போல் எல்லாமே எங்கிட்ட வந்தவங்களாம் சேஃபான்னு பார்த்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் சேஃப் எல்லாம் நாங்கள் கூட்டி வந்தாலும் போயிட்டோம். இவங்க தனியாக வந்திருக்காங்க. ஃபேமிலியோட, அந்த பொண்ணு ஃபேமிலியோட வந்திருக்கா, அப்படி வீட்டுக்காரோட. இவர் பையன் ஒரு ஃப்ரெண்டோட வந்திருக்கா. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தகவல் எங்களுக்கு தெரியல. சரி, அவங்க தனியாக வந்தனால சரி அவங்க ரிட்டனாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு நாங்கள் வந்துடுறோம். இப்போ வரும்போது ரிட்டன் 9 மணிக்கு வந்துட்டு நாங்கள் மறுபடியும் ரிட்டன் போய் நாங்கள் எங்களை 9 மணிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இப்படி 2 பேர்த்து காண அப்படிங்கும்போது யாருன்னு விசாரிக்கும் போது இப்படி ஒரு பையன், இந்த பையனை காண. அப்போ அந்த பையன் தெரிஞ்ச பையன் தான், அந்த பொண்ணுமே அந்த வீட்டுக்காரர் எனக்கு தெரிஞ்சவர் தான். அதனால மறுபடியும் ரிட்டன் நாங்கள் கரூர் போகிறோம். கரூர் போய் 9 மணிக்கு 9:30-10 மணிக்கு நாங்கள் கரூர் மறு ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிடுறோம். ரீச் ஆகும்போதே போகும்போதே சொல்லிட்டாங்க, இந்த பையன் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டா. அப்படி இறந்துட்டு அங்கேருந்து ஜிஹெச் கொண்டு போயிட்டாங்க, நீங்கள் அங்கே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் ஜிஹெச்சுக்கு போயிட்டோங்க. ஜிஹெச் போகும்போது அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரியல, காணாங்க மாதிரி தேடிக்கிட்டு இருக்கு. அப்படி எந்த ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட்டில் எல்லாம் தேடி ஜிஹெச் வரைக்கும் எல்லாமே தேடி அந்த பொண்ணு கிடைக்கல. அப்புறம் தான் மார்ச்சரியில் ஃபோட்டோஸ் இருக்குது, செக் பண்ணும்போது அந்த பொண்ணு ஃபோட்டோ தெரியுது. ஆனால் ஐடென்டிஃபை பண்ணல, கரெக்டாக கிளியராக தெரியல அவங்களுக்கு. அப்புறம் அவங்க அண்ணன் உள்ளே தாட்டி விட்டு பார்க்கும்பொழுது அந்த பொண்ணுங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுற. இது பார்த்தீங்க அப்படின்னா நடந்தது சம்பவம் பார்த்தீங்கன்னா நடந்தது ஒரு 7:30 to 8 மணி இருக்குங்க.
இது வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது ஒரு 10 மணி இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா இந்த அந்த 8 மணிக்கே அந்த தொகுதி எம்எல்ஏ வராருங்க, எம்எல்ஏ உள்ள வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரும் வந்து அது உடனடியாக வந்து அதுக்கு அறிக்கை விடுறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க. வந்து என்னென்ன அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மினிஸ்டர் உள்ள வராரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வர்றாங்க. உள்ளே வரும்போதுங்க அதை பற்றி எங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த இடத்துல நாங்கள் போய் நாங்கள் வந்து எல்லாம் வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறோங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து 12 மணிக்கு நிவாரணம் அறிவிக்கிறாங்க. நிவாரணம் அறிவிக்கும் போது என்னன்னா நிவாரணம் வந்து இவ்வளோன்னு இப்போ 10 லட்சம் ரூபா அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் போது சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து சரி இன்னைக்கு பண்ண மாட்டாங்க போஸ்ட்மார்ட்டம், நாளைக்கு எல்லாம் வந்துட்டு ஃபேமிலியெல்லாம் வந்து பண்ணுவாங்க. உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் எல்லாம் 1 மணிக்கு வந்துடுதுங்க. ஒரு 2 மணி போல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒரு 3 மணி போல் வந்து எல்லாம் வந்து மாலை போட்டு ரெடியாக வச்சுறாங்க. ஒரு 3:30 மேலே சிஎம் இதெல்லாம் ப்ரோக்ராம் 1 by 1 பண்ணுறாங்க. ஒரு 3-4 மணி கூட சிஎம் வந்து பார்த்துறாரு. 4 மணிக்கு மேலே எல்லா பாடியுமே அவங்கவுங்க வீட்டுக்கு ஏற்கனவே ரெடியாக இருக்க ஆம்புலன்ஸை ஏற்றி அனுப்பிச்சிடுறாங்க. அது முன்னாடி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து நேரமே ஒரு 8-9 மணிக்கு நான் வந்து மின்மயானத்தினுடைய தகனம் பண்ணிட்டேன். பையன் வந்து இந்த மணிகண்டங்கிற பையன் வந்து 1 மணி போல் தகனம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு.